வணக்கம் கும்பராசி அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுற ஒரு பெரிய கிரக பெயர்ச்சி பத்தி தான். 2026ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் கும்பராசி குரு பெயர்ச்சி பலன்கள் பத்தி தான் மிக மிக விரிவா நம்ம பார்க்க போறோம். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கே குரு பெயர்ச்சி ஆரம்பிச்சிடுது. ஸோ குரு பெயர்ச்சி 1ஆம் தேதி நம்ம கணக்குல வச்சுக்கலாம், ஜூன் 2 நம்ம கணக்குல வச்சுக்கலாம். கும்பராசிக்காரங்களே, கடந்த சில வருஷங்களா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், மன உளைச்சல், ஏமாற்றம் இதெல்லாம் சாதாரணமானது கிடையாது. ஏண்டா இந்த ராசியில பிறந்தோம், நாம என்ன தப்பு பண்ணினோம் அப்படின்னு யோசிக்காத நாளே இருந்திருக்காது. ஆனா இனிமே நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா தேவாதி தேவனான குரு பகவான் 2026ல உங்களோட ராசிக்கு மிக மிக சாதகமான ஒரு அற்புதமான இடத்துக்கு நகர போறாரு. இந்த குரு பயிற்சி உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை, திருப்பங்களை கொண்டு வர போகுது? உங்களோட பணம், வேலை, தொழில், குடும்பம், காதல் வாழ்க்கை, ஆரோக்கியம், வெளிநாட்டு யோகம், திருமணம், குழந்தை பாக்கியம், பெண்களுக்கான பலன்கள், அதோடு கூடவே மாணவர்களுக்கான பலன்கள், அது மட்டும் இல்லாமல் அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கான தனித்தனி பலன்கள்னு எல்லாத்தையுமே ரொம்பவே உண்மையான முறையில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 10 நிமிஷம் பல சுவாரஸ்யமான தகவல்களும் பரிகாரங்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான வழிகாட்டுதல் முழுசாக கிடைக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா உடனே நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. முதல்ல இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்குது, இதனால என்ன பொதுவான மாற்றங்கள்லாம் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். குரு பகவான் உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நல்ல இடத்துக்கு மாறுறாரு. இதனால கடந்த சில வருடங்களா உங்களை வாட்டி வதைச்ச அந்த கடுமையான மன அழுத்தம், எந்த காரியத்தை தொட்டாலும் தடை, மனசுக்குள்ள இருந்த குழப்பம், பயம் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். கும்பம் ராசிக்காரங்க பல பேர் கடந்த காலத்துல ராத்திரி தூக்கம் இல்லாம அடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையே, எல்லாமே இருட்டா இருக்கே அப்படின்னு கண்ணீர் விட்ட காலம் உண்டு. எவ்வளோதான் உழைச்சாலும், எவ்வளோதான் சின்சியரா இருந்தாலும் எனக்கு ஏன் கிரெடிட்டே கிடைக்க மாட்டேங்குது, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்னு புலம்பி இருப்பீங்க. அந்த நிலைமை மாறி இப்போ உங்களோட வாழ்க்கைக்கான கதவுகள் மெதுவா அழகா திறக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே கும்பராசிக்காரங்களோட குணம் என்ன தெரியுமா? நீங்க இயல்பாவே ரொம்ப ஆழமான யோசனை பண்ணக்கூடியவங்க. மற்றவங்க சாதாரணமாக பார்க்குற ஒரு விஷயத்த நீங்கள் யாருமே பார்க்காத ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்ப்பீங்க. உங்களோட ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஆனால் கடந்த காலத்தில் உங்களோட இந்த நல்ல மனசையும் உங்களோட திறமையும் சுற்றி இருக்கவங்க மதிக்கவே இல்லை. உங்களை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டாங்க இல்லையா? ஆனால் இந்த 2026 குரு பயிற்சிக்கு அப்புறம் பாருங்கள், உங்களை யாரெல்லாம் இவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணினாங்களோ அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் வளர போகிறீங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இருந்த திசையற்ற மாற்றம் நீங்கி ஒரு தெளிவான பாதை கிடைக்கும். சமூகத்தில் உங்களோட வட்டாரத்தில் புதிய மனிதர்கள், நல்ல பவர்ஃபுல்லான மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். அவங்களால உங்களோட வாழ்க்கையே மாறலாம். இது வரைக்கும் நீங்கள் தேடி அலைஞ்ச நல்ல வாய்ப்புகள் இனி உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். முக்கியமாக நம்மளால் இதெல்லாம் முடியுமா, நமக்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு உங்களோட மனசுக்குள்ளே இருந்த சுய சந்தேகம் இப்போ காணாமல் போகும். ஆனால் கும்பராசிக்காரங்களே, இங்கே நான் ஒரு முக்கியமான உண்மையை சொல்லியே ஆகணும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எடுத்த உடனே திடீர் அதிர்ஷ்டத்தையோ இல்லாட்டி ஒரே நாளில் பம்பர் லாட்ரியோ கொடுக்காது. இது ஸ்லோ அண்ட் ஸ்டடி க்ரோத், அதாவது மெதுவான ஆனால் நிரந்தரமான வளர்ச்சியை கொடுக்கும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த வருஷம் நீங்கள் போடுற உழைப்பு அப்படிங்கிற விதை அடுத்த வருஷம் ஒரு பெரிய ஆலமரமாக நிற்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த 2026ஆம் வருஷம் உங்கள் வாழ்க்கையோட அஸ்திவாரத்தை பலப்படுத்துகிற காலம். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரென்தனிங் பீரியட்னு சொல்லலாம். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தானே பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ பொறுமை ரொம்ப அவசியம். அடுத்ததா வேலை மற்றும் தொழில் அமைப்புல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேலை பார்க்குற கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்துல வேலையில ஒரு பெரிய அன்சர்டைனிட்டி இருந்திருக்கும். நாளைக்கு வேலை இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் நம்மளை வச்சு செய்கிறாரே, சக ஊழியர்கள் நமக்கு எதிராக சதி செய்கிறாங்களே அப்படின்னு பயந்து பயந்து வேலை பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த பயம், நிலையற்ற தன்மை எல்லாமே குறையும். பல வருஷமாக பல மாதமாக ப்ரொமோஷனுக்காகவும் சம்பள உயர்வுக்காகவும் காத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல பாசிட்டிவான தகவல் சேரும். உங்கள் ஆஃபீஸில் உங்களோட டீமில் உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் தானாக அதிகரிக்கும். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நல்ல ஐடியாக்கள் கொடுத்தோம், அது யாரும் கண்டுக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் மேனேஜ்மெண்ட் உங்களோட ஐடியாக்களை ஏற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. புதுசாக வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல நிறுவனத்தில் புதிய வேலை வாய்ப்பு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். ஆனால் இங்கே ஒரு எச்சரிக்கை, வேலையில் நல்ல முன்னேற்றம் இருந்தாலும் உங்கள் கூட வேலை செய்கிற இடத்துல ஒர்க் பிளேஸ் பாலிடிக்ஸ்
அதாவது பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப இருக்க தான் செய்யும். ஸோ உங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்க இருப்பாங்க. அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது 2 விஷயந்தான். ஆஃபீஸில் எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. உங்களோட அடுத்த கட்ட பிளான் என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ரகசியத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அதை வெளியே காட்டுங்க. இந்த வருஷத்தில் சிலருக்கு அவங்க எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட்டு விரும்பின இடமாற்றம் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் யோகமும் வேலை நிமித்தமாக நிறைய பயணங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் வரும். முக்கியமாக ஐடி, மீடியா, டீச்சிங்கு, ஃபினான்ஸு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சியை தரும். அடுத்ததாக தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, சுய தொழில் செய்கிற கும்பராசி அன்பர்களே, கடந்த சில காலமாக பிஸ்னஸ் அப்படி ஸ்தம்பிச்சு போய் ரொம்ப மந்தமாக இருந்திருக்கலாம். போட்ட காசை எடுக்கவே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம். இப்போ அந்த நிலை மாறி வியாபாரத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். கஸ்டமர் வர்றது அதிகரிக்கும். ஆனால் குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, இந்த வருஷம் பிஸ்னஸில் பெரிய லெவலில் ரிஸ்க் எடுக்காதீங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம். புதுசாக பார்ட்னர்ஷிப் வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த நபர் நம்பிக்கையானவரா அப்படின்னு 1000 தடவை யோசிங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்லேயும் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸை லீகல் எக்ஸ்பர்ட் வச்சு முறையாக வெரிஃபை பண்ணுங்கள். இந்த 2026 ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானம் வர ஆரம்பிக்கும். சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் நல்லா வளரும். நீங்கள் இப்போதைக்கு சின்ன லெவலில் பிஸ்னஸ் தொடங்கினாலும் அது போக போக எதிர்காலத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உணவு தொழில், பியூட்டி ப்ராடக்ட்ஸு, ஜோதிடம், டிஜிட்டல் கண்டென்ட்டு, டைலரிங்கு, யூடியூபு, இது மாதிரி கையால் செய்யப்படுற பொருட்கள் போன்ற தொழில்களில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் வருமானம் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். அடுத்ததாக பண வரவு மற்றும் நிதி நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையை நகர்த்துற மிக முக்கியமான விஷயம் என்னென்னா பணம் தான். இந்த குரு பயிற்சியில் கும்பராசிக்காரங்களோட நிதி நிலைமை எப்படி இருக்க போகுதுன்னா, நிச்சயமாக இந்த குரு பயிற்சியில் உங்களோட பண வரவு ரொம்பவே நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். பல வழிகளில் இருந்து உங்களுக்கு கைக்கு காசு வரும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. வருமானம் வர அதே வேகத்தில் செலவுகளும் வரிசை கட்டி நிற்க போகுது. என்னப்பா இது, ஒரு கையில் பணம் வருது ஆனால் அடுத்த கையில் செலவாகிடுதே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு குடும்பத்துக்கான சுப செலவுகள், வீட்டு செலவுகள் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகள் கூட வரலாம். குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஏற்கனவே இருக்கிற கடன் அழுத்தத்தை குறைக்க பணத்தை கட்ட வேண்டியிருக்கும். அதனால வருஷத்தோட ஆரம்பத்தில் நான் நல்லா தான் சம்பாதிக்கிறேன் ஆனால் என்னால் காசு சேமிக்கவே முடியலையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் சிலருக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் கவலைப்படாதீங்க. வருஷத்தோட 2ஆம் பாதியில், அதாவது செகண்ட் ஹாஃபில் உங்களோட சேமிப்பு படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும். தங்கம் வாங்குற யோகம் கைகூடி வரும். புதுசாக வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதற்கான நல்ல நேரம் இந்த வருஷம் நடக்கும். சொந்த வீடு கட்டணும் இல்லாட்டி நிலம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சிகளை இந்த வருஷம் தைரியமாக ஆரம்பிக்கலாம். அதுக்கு குருவோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருஷம் கும்பராசிக்காரங்க மனசில் வச்சுக்க வேண்டிய தாரக மந்திரம் என்னன்னா, திடீர்னு வர பெரிய பணத்தை விட மாதம் மாதம் ரெகுலராக வர ஸ்டேபிளான வருமானம் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் போட்டு வாழுங்க. அடுத்ததாக குடும்பம் மற்றும் உறவுகள், காதல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடந்த காலத்தில் குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், அண்ணன் தம்பிக்குள்ள மனஸ்தாபம், நிம்மதியே இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த குரு பயிற்சியில் குடும்பத்தில் இருந்த அந்த பிரிதல், அதாவது புரிதல் இல்லாத தன்மை எல்லாம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஆனால் கும்பராசிக்காரங்களே, நீங்கள் உங்களோட ஒரு சுபாவத்தை இந்த வருஷம் மாற்றிக்கணும். பொதுவாகவே நீங்கள் மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டங்கள், வலிகளை வச்சுருந்துருப்பீங்க. ஆனால் அதை வெளியே யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்க. முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு தனியாக போயிட்டு உட்காந்துப்பீங்க. இதனால என்ன ஆகும்னா, உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை தப்பாக புரிஞ்சுப்பாங்க. இவனுக்கு நம்ம மேலே பாசமே இல்லையே, எப்பவும் கோவமாக இருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் இந்த வருஷம் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்க. மனசு திறந்து பேசுங்க. தேவையற்ற ஈகோவை தூக்கி தூர போடுங்க. தேவையில்லாமல் அமைதியாக இருக்கிறத தவிர்த்துடுங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட குடும்ப உறவுகள் முன்ன இருந்ததை விடவும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடும். அடுத்ததாக காதல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லவ் மேட்டரில் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் தான் கிடைக்க போகுது. சிங்கிள்ஸாக இருக்கவங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் புதுசாக ஒரு காதல் மலர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் சோஷியல் மீடியா மூலமாகவோ இல்லாட்டி உங்களோட நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவோ ஒரு நல்ல நபர் உங்களுக்கு அறிமுகமாகலாம். ஆனால் புதுசாக வர்றவங்க கிட்ட கொஞ்சம் உஷாராக இருங்க. அவங்க சொல்கிற பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்துடாதீங்க. எடுத்த உடனே ரொம்ப எமோஷ்னலான அட்டாச் ஆகுறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரலாம். பார்ட்னர் மேலே பொசசிவ்னஸ் அதிகமாகும்.
இதனால சின்னதா ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ கூட வரலாம். ஆனா உங்களோட காதல் உண்மையா இருந்தா, இந்த சின்ன சின்ன சண்டைகள தாண்டி உங்களோட லவ் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். சிலருக்கு இந்த வருஷம் வீட்டோட சம்மதத்தோட காதல் திருமணம் வந்து நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வயசு வந்ததும் எவ்வளோ வரன்னு பார்த்தோம், திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு கவலைப்படுற கும்பராசி இளைஞர்களுக்கு, பெண்களுக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு வரப்பிரசாதமாக இருக்க போகுது. திருமண தடைகள் இப்போ விலகும், நல்ல இடத்துல இருந்து வரன்கள் தேடி வரும். காதல் திருமணமாக இருந்தால் இது வரைக்கும் வீட்டில் இருந்த எதிர்ப்புகள் மாறி குடும்பத்தினரோட சம்மதம் கிடைக்கும். காலதாமதமான திருமணங்கள் இப்போ சுபமாக நடக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், கல்யாண அவசரத்தில் ஜாதக பொருத்தத்தை சரியாக பார்க்காம விட்டுறாதீங்க. முறையா பொருத்தம் பார்த்து அவசரப்படாம முடிவெடுங்க. 2026ஆம் ஆண்டோட இறுதிக்குள் பல கும்பராசிக்காரங்களோட வீடுகள்ல மங்கள ஓசை கேட்க போவது உறுதி. அடுத்ததா திருமணமாகி பல வருஷங்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு ஏங்குற தம்பதிகளுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மிகச்சிறந்த நற்செய்தியை கொண்டு வரும். குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகரிக்கும். மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏற்கனவே குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு அவங்களால குடும்பத்துல பெரிய சந்தோஷமும் பெருமையும் உண்டாகும். உங்களோட பிள்ளைகள் கல்வியிலையும் அவங்களோட கரியர்லையும் ஒரு சூப்பரான முன்னேற்றத்தை காண்பாங்க. அடுத்ததா ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால ஹெல்த் விஷயத்துல கும்பராசி இந்த வருஷம் ரொம்பவே கவனமா இருக்கணும். உங்களுக்கு பெரிய நோய் நொடிகள் எதுவும் வராது. ஆனா சில லைஃப் ஸ்டைல் பிரச்சனைகள் வரலாம். ஓவர் திங்கிங் காரணமா ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி வரலாம். ஸோ வந்து தூக்கமின்மை பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியான நேரத்துக்கு சாப்பிடாதால செரிமான கோளாறுகள் வரலாம். நரம்பு பலவீனம், உடல் சோர்வு ஏற்படலாம். அதிகமாக யோசிச்சு உங்களோட உடம்பை கெடுத்துக்காதீங்க. இதுக்கு சிம்பிளான தீர்வு நல்ல தூக்கம், நிறைய தண்ணீர் குடிக்கிறது, தினமும் காலை இல்லாட்டி மாலை வேளையில் வாக்கிங் போகிறது, ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் செய்கிறது. சிலருக்கு விட்டமின் டெஃபிஷியன்சி வந்து, அதாவது வெயிட் ஏறுறது, விட்டமின் டெஃபிஷியன்சி, வெயிட் வந்து இறங்குறது, இது மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அவாய்ட் பண்ணிக்கும். ஸோ ஆரோக்கியத்தை எக்காரணத்தை கொண்டும் அலட்சியப்படுத்தாதீங்க. வெளிநாட்டு யோகம் யாருக்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். வெளிநாட்டு போகணும், அங்கே போயிட்டு சம்பாதிக்கணும்னு கனவு காண்ற கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் யோகம் அடிக்குதுங்க. அப்ராட் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஆஃபர் கிடைக்கும். விசா அப்ரூவலுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த முறை ஈஸியாக விசா கிடைக்கும். பிஸ்னஸில் வெளிநாட்டு கிளைண்ட்ஸ்கள் வந்து கிடைப்பாங்க. இதுக்கு முன்னாடி வெளிநாடு முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகியிருந்தா இப்போ முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த வருஷம் படிப்பின் மீது கவனச்சிதறல் குறைந்து நல்ல கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஆனால் உங்களோட பெரிய எதிரி இந்த மொபைல் ஃபோன் தான். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு முதல் அட்டம்ப்டில் மிஸ் ஆகியிருந்தாலும் இந்த வருஷம் நடக்கிற செகண்ட் அட்டம்ப்டில் சூப்பரான சக்ஸஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இன்ஜினியரிங், மீடியா, டிசைனிங், கம்யூனிகேஷன் அந்த படிப்புகள் படிக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அடுத்ததாக பெண்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். கும்பம் ராசி பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸை தரும். நாமளும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடைக்காம தனியாக ஏதாவது சாதிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக ஒரு ஹோம் பிஸ்னஸ்ஸு இல்லாட்டி ஸ்மால் பிஸ்னஸ் தொடங்கி ஒரு சக்ஸஸ் பண்ணுவீங்க. குடும்பத்தில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரும். ஆனால் எமோஷ்னலாக ஓவர் திங்கிங் பண்ணுறதை மட்டும் குறைச்சிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள், வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நிற ஆடை அணியலாம். இல்லாட்டி ஒரு மஞ்சள் கர்ஷிஃபாச்சும் உங்கள் கூட வச்சுக்கோங்க. குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர்கள், குருமார்களுக்கு மரியாதை செலுத்துங்க. அவங்களோட ஆசை உங்களை வாழ வைக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை குழந்தைகளுக்கு கல்வி உதவி இல்லாட்டி சாப்பாடு வாங்கி கொடுங்க. எந்த ஒரு காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியும் விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லது. வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு இருக்கிற அத்தனை தோஷங்களையும் நீக்கி மிகப்பெரிய நன்மையை தரும். நீங்க தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, யாரையும் கண்மூடித்தனமா ரொம்ப சீக்கிரமா நம்பாதீங்க. கெத்து காட்டணுன்றதுக்காக கடன் வாங்கி ஆடம்பரமான பொருட்களை வாங்காதீங்க. ஆஃபீஸ்லேயோ குடும்பத்திலேயோ தேவையில்லாத வாக்குவாதங்களை முற்றிலுமா தவிர்த்துடுங்க. இரவு நேரத்தில் மொபைலை வச்சுக்கிட்டு ஓவர் திங்கிங் பண்ணுறதை நிறுத்துங்க. அது உங்களோட ஹெல்த்தை கெடுக்கும். ஸோ உங்களை மதிக்காத, உங்களை கஷ்டப்படுத்துகிற எந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லையும் தொடர்ந்து நீடிக்காதீங்க. தைரியமாக வெளியே வாங்க. உங்களோட லக்கி டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் ஒரு லைட் ப்ளூன்னு வச்சுக்கோங்களேன். அதிர்ஷ்டமான நாட்கள் வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு.
நார்த் ஈஸ்ட். அடுத்ததான் நட்சத்திர பலன்களை ரொம்பவே சுருக்கமாக பார்க்கலாம். கும்பம் ராசியில் இருக்கிற 3 நட்சத்திரங்களுக்கு சுருக்கமான பலன்களை பார்க்கலாம். அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கரியரில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை தரும். வேலை மாற்றம், ப்ரொமோஷன், எதிர்பார்த்த பணப்புழக்கம் எல்லாம் கிடைக்கும். ஆனால் கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சதயம் நட்சத்திரம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் வருஷம் ஒரு லைஃப் சேஞ்சிங் இயர், அதாவது வாழ்க்கை மாற போகிற வருஷமாக இருக்க போகுது. பெரிய மனிதர்களின் தொடர்புகள், புகழ், பாராட்டு எல்லாமே கிடைக்கும். குறிப்பாக யூடியூப் மீடியா, ஆன்லைன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு சக்ஸஸ் சான்ஸ் ரொம்ப அதிகம். ஆனால் சுற்றி பொறாமப்படுறவங்க இருப்பாங்க, கவனமாக இருங்க. அடுத்ததாக பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாகும். மன அமைதியை தேடி பயணங்கள் செய்வீங்க. குடும்ப பொறுப்புகள் கூடும். சொத்து வாங்குறது, வீடு கட்டுறது போன்ற எண்ணங்கள் நிறைவேறும். சிலருக்கு சொந்த வீடு வாங்குற யோகம் கூட கைகூடி வரும். ஒட்டுமொத்தமாக பலன்கள் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லணும்னா கும்பராசிக்காரங்களே, இந்த 2026 குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு மெதுவான ஆனால் நிலையான வளர்ச்சி ஆரம்பிக்கும் ஒரு பொற்காலம். இதை எடுத்த உடனே ஒரு மேஜிக் நடக்கிற காலம் இல்லைனாலும் உங்களோட எதிர்காலத்தை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிற ஒரு அஸ்திவாரமான வருஷம். இந்த வருஷத்தில் நீங்கள் முறையான ஒழுக்கத்தையும் பொறுமையும் கடைபிடிச்சு நிதானமாக சரியான முடிவுகளை எடுத்தீங்கன்னா அடுத்த சில வருஷங்களில் உங்களோட வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும். உங்களை ஒரு காலத்தில் அசிங்கப்படுத்தி அண்டர் எஸ்டிமேட் பண்ணினவங்க கூட இவங்க எப்படி இவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்தாங்க அப்படின்னு வாயடிச்சு போயிட்டு ஆச்சரியப்படுவாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த கும்பராசி குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் கும்பராசியில் என்ன நட்சத்திரம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட சுபயோகம் தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அனைவருக்கும் அந்த குரு பகவானோட அருள் பரிபூர்ணமாக கிடைச்சி வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் வளரணும் அப்படின்னு மனசார வாழ்த்துக்கிறேன். வாழ்க்கை வளமுடன். நன்றி, வணக்கம்.